எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பேனாவை தூக்கும் கையில் துப்பாக்கிகளை தூக்க வைத்திட வேண்டாம் என்கிற இந்த கோஷம் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 2 மாணவர்களை இலங்கை போலீசார் சுட்டு கொன்றதைத் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டங்களில் வடகிழக்கு கிழக்கு பகுதிகளில் வாழக்கூடிய தமிழ் மாணவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கோஷம். இந்த 2 மாணவர்கள் இலங்கை போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் கடையடைப்பு, கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம் என தொடர்ச்சியாக கடந்த சில தினங்களாகவே போராட்டக்களமாக மாறியிருக்கிறது அந்த பகுதி. இது தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இதுபோன்று குறிப்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் காணாமல் போவது, அவர்கள் கடத்தப்படுவது உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. முதலில் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில்தான் தமிழர் கிளர்ச்சி என்பது தொடங்கி இருக்கிறது என்பது வரலாறு. மீண்டும் அதே போன்ற கோஷங்கள் அந்த மண்ணில் ஒலிக்க தொடங்கி இருக்கிறதா, அல்லது இந்த சூழலை கையாள புதிதாக பொறுப்பேற்ற மைத்திரிபால சிறிசேன அரசு தவறி வருகிறதா, இல்லை இதுதான் நடைமுறையா, எங்கு இட்டுச் செல்கிறது இலங்கை வாழ் தமிழ் மக்களின் வாழ்வு நிலை என்கிற கேள்வியின் அடிப்படையில் இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் தமிழ் தேசம் இதழின் ஆசிரியர் திரு தியாகு, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன், எழுத்தாளர் மற்றும் தொடர்ச்சியாக இலங்கை விவகாரங்களில் அனுபவம் பெற்ற திரு சோமீதரன் ஆகியோர் சென்னை அரங்கத்தில் நம்மோடு இணைகிறார்கள். தனது இல்லத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ். இவர்கள் அனைவரும் இந்த விவாதத்திற்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். திரு தியாகு, நான் உங்களிடமிருந்து தான் தொடங்குகிறேன். இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் 2 பேர், அதுவும் ஒருவர் சுடப்படுகிறார், ஒருவர் துரத்தப்பட்டு விபத்தில் இருந்தால் செய்தி ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் இருவருமே சுடப்பட்டார்னு பல்வேறு செய்திகள் மாறுபட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு செய்தியாக, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இவர்கள் தரப்பில் இதை சொல்கிறார்கள், அவர்கள் தரப்பில் இதை சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்துவிட்டு கடந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வா, இல்லை நிச்சயம் ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கிய கட்டத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வான்னு பார்க்கலாமா? நீங்கள் சொன்னது போல ஒரு முக்கியமான கட்டத்தில் இது நடந்திருக்கிறது. ஏற்கனவே 1,00,000 பேர் இன அழிப்புக்கு ஆளான ஒரு மண்ணில் 2 கொலைகள் என்பது என்ன பெருசாக செய்துடும் என்று என்ன தோன்றும். ஆனால் இப்போது இருக்கிற அந்த சூழல், யாழ்ப்பாணத்திலும் தமிழீழத்திலும் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய சூழல் என்பது இந்த 2 பேர் படுகொலை என்பதை அவ்வளவு லேசாக கடந்து போய்விட முடியாது. அதில் இன்னொரு முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, அரசாங்க தரப்பில் அமைச்சராக இருக்கிற, இந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கிற, ரணில் அமைச்சரவையில் இருக்கிற மனோ கணேசன் இந்த துப்பாக்கிச் சூட்டை கண்டித்திருப்பது மட்டுமல்ல, இதற்கு சொல்லப்படுகிற விளக்கங்களையும் அவர் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். உங்களால் அவர்கள் ஓடிப்போனார்கள், பைக்கில் திரட்டி பிடிக்க முடியலன்னா, ஏன் உங்களுக்கு 1000 cc பைக் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம், நீங்கள் பயன்படுத்திய துப்பாக்கியை போலீஸ் பயன்படுத்துவதற்கு உரிமையே கிடையாது, நீங்கள் அதை பயன்படுத்தி இருக்கவே கூடாது என்று அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த போராட்டத்தில் தமிழ் மாணவர்களோடு சிங்கள மாணவர்களும் முழுமையாக சேர்ந்து நிற்கிறாங்க. அகில இலங்கை மாணவர் கூட்டமைப்பினுடைய தலைவர் லகிரு வீரசேகரா போலீஸுக்கு இந்த அதிகாரமே இல்லை என்று அவர் வாதிட்டிருக்கிறார். போராட்டம் யாழ்ப்பாணத்தில் மட்டும் நடக்கலை, தெற்கு பகுதியில் நடக்குது. பிரதேனியா பல்கலைக்கழக மாணவர்கள் போராடி இருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த செப்டம்பர் 24 எழுக தமிழ் நடந்தபோது மக்கள் போராட தேவையில்லை, போராடுவதால் அரசுக்கு நெருக்கடி என்று சொல்லிக் கொண்டிருந்த கட்சிகளும் இந்த போராட்டத்தில் வந்து சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழரசு கட்சியும் இருக்கிறாங்க, இந்த தமிழ் மக்கள் பேரவையில் இடம்பெற்றவர்களும் இருக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. சிவில் அமைப்புகள், வணிகர் அமைப்புகள் என்று அனைத்து தரப்பட்ட மக்களின் போராட்டமாகவும் இது மாறி இருக்கு. ஏன்னா என்ன கூர்ந்து பார்க்கணும்னா, போலீஸ் இராணுவம் என்று நம்ம இங்கே வெவ்வேறையாக பார்ப்போம். இது போலீஸ் மாநில அதிகாரத்துக்குள்ளே இருக்குது, இராணுவம் இந்திய அரசு அதிகாரத்துக்குள்ளே இருக்குது. சாதாரணமாக அன்றாட சட்டம் ஒழுங்குக்கு இராணுவம் வராது. அங்கே எப்படின்னா, இராணுவம் குவித்து வைக்கப்பட்டிருக்கு. 5 குடிமக்களுக்கு ஒரு இராணுவம் இருக்குது. அப்போ இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இந்த போலீஸ் இருக்கிறதே தவிர மாகாண சபை அல்லது மாகாண முதல்வரின் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ இந்த போலீஸ் என்பது இராணுவத்தினுடைய ஒரு நீட்சி தான். எனவே இது நேரடியாகவே ஆக்கிரமித்திருக்கிற ஒரு இராணுவம் அந்த பகுதியில் செய்திருக்கிற ஒரு கொடுமை என்று மக்களால் பார்க்கப்படுது. அப்ப ஏற்கனவே இருக்கிற கோரிக்கைகளை வலுப்படுத்துவதாக, எங்களுக்கு சிங்கள அரசின் கீழே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை,
எங்களுக்கு சர்வதேச பாதுகாப்பு பொறிமுறை வேண்டும், நடந்த குற்றங்களை குறித்து ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலுப்படுத்தக்கூடியதாக இந்த சம்பவம் அமைந்திருப்பதும் சிங்கள அரசுக்குள்ளேயும் உடைப்பு ஏற்படுத்துகிறது, சிங்கள சமூகத்திற்குள்ளேயும் உடைப்பு ஏற்படுத்துகிறது, தமிழ் மக்களுக்குள் இருக்கக்கூடிய சமரசவாத சக்திகளையும் தனிமைப்படுத்துகிறது. இவ்வளவையும் இந்த 2 கொலை அதனுடைய அதிர்வலைகள் ஏற்படுத்தி இருக்குங்கிறதா உண்மை. எனவே முக்கியமான ஒரு சம்பவம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு நாராயணன், கடந்த காலங்களில் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது நடைபெற்ற இந்த ஈழ யுத்தம் தொடர்பாக இன்று வரை அந்த கட்சி மீது தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. விவாதங்களில் அந்த பொருள் இடம்பெறாத சூழலே கிடையாது. ஆனால் 2014க்கு பிறகு 2 ஆண்டுகள் முழுவதுமாக முடிந்திருக்கின்ற சூழலில் எல்லாத்தையும் முற்றிலும் மாற்றிவிட முடியும் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நான் போகல. ஆனால் ஒரு கண்டினியூஸ் டயலாக் என்பதிலும் ஒரு இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருக்கிறது என்கிற சமிக்கைகளும் இதுவரை வராமல் இருப்பதற்கு இந்திய அரசும் இந்த அருகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேசம் என்கிற அடிப்படையில், மனித உரிமை அடிப்படையில் பொறுப்பேற்குமா? இல்லை, இது இயல்பு நிலை திரும்பவில்லை என்று சொல்வதை விட மெதுவாக திரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதை அனைவருமே அறிவர். இப்போ அங்கு நடந்த தேர்தல்களில் இந்திய அரசாங்கத்தினுடைய பங்கு என்ன என்பது குறித்தெல்லாம் நாம் விவாதித்தோம். ஜனநாயக முறையில் தேர்தல் நடந்துச்சு. அதற்கு பிறகு நம்முடைய தமிழர்களே இப்பொழுது அங்கே ஆட்சியில், அதாவது அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அதே போல பல்வேறு அந்த வீடு திட்டங்கள் எல்லாமே நம்முடைய பிரதமர் அங்கே சென்று பல விஷயங்களை செய்து வந்திருக்கிறார். இப்பொழுது சமீபத்தில் இலங்கையினுடைய அதிபர் இங்கே வந்திருந்த போது கோவாவில் வச்சு மீட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் பல நிறைவேறி இருக்கிறது. பல பொருளாதார கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு பல 1000 கோடிக்கணக்கான மதிப்பளவிற்கு அங்கே ஒப்பந்தங்கள் போடப்பட்டு வருகிறது. உதாரணத்திற்கு அங்கே ஐஓசியினுடைய மிகப்பெரிய ஒரு ரிஃபைனரியை அங்கே ஸ்டார்ட் பண்றது திருகோணமலையில். இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கிறோம். அது ஏன்னா அங்கே சீனாவோ அல்லது பாகிஸ்தானுடைய ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம், திருகோணமலை இந்த மாதிரியான பகுதிகளில் கட்டமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்களில் இந்த அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட ஞாயிறு, திங்கள், செவ்வாய் நம்முடைய அயலுறவு செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பெரிய டீமையை கூட்டிட்டு போயிட்டு இங்கேருந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு போனது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய புனர்வாழ்வு மற்றும் மறுசீரமைப்பு துறை அமைச்சர், அதே மாதிரி ஹிந்து ரிலீஜியஸ் போர்டு, ஒரே அமைச்சர் தான் அது எல்லாத்துக்குமே, சுவாமிநாதன், அவரை சந்திச்சது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறேன். அது இந்த விவாதத்தில் அதை பற்றி கூட நம்ம பேசலாம். ஏனென்று சொன்னால் அங்கே முற்றிலுமாக அந்த இலங்கை அரசு என்பது தமிழர்களுக்கு எல்லாமே செய்து விட்டது என்பதை நான் சொல்லவில்லை. நீங்க சொன்ன மாதிரி நானும் சொல்லல. அங்க பல விஷயங்கள் கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டியவைதான். ஆனால் நீங்கள் சொன்னது போல இந்த ஒரு 2.5 வருடத்துல அதிக அளவுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கமானது நம்முடைய இந்திய அரசு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அழுத்தத்தை கொடுப்பதோடு இல்லாமல் நல்ல உறவையும் வளர்த்து மற்ற நாடுகள் அங்கே நம்மை மீறி எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் உறுதியாக ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம முதலீடுகளை கொண்டு செலுத்துவது, விஷயங்களை பேசுவது, இது போன்ற விஷயங்களை நான் மறுக்கல, அது ஒரு அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் கேட்பது, அங்கு நடந்திருக்கக்கூடியது ஒரு இன அழிப்பு, ஒரு ஜினசைடு அப்படிங்கிற அடிப்படையில் அதனுடைய நீட்சிங்கிறது அவ்வளவு எளிதில் மாறிட போறதில்ல, மக்கள் அடிப்படை மனநிலை போன்ற விஷயங்கள் மாறிட போறதில்ல. அப்போ ஒரு பீஸ் ப்ராசஸோ இல்லை ஒரு மிஷன் அடிப்படையிலான ஒர்க்குக்கோ இந்திய அரசாங்கம் தயாராக இருக்கிறதா? அதற்கு என்ன மாதிரினா, உங்களுக்கு அந்த மறுவாழ்வுத்துறை அமைச்சருடைய பல அறிக்கைகளை கூட நான் பார்த்தேன். அதுல சுவாமிநாதன் அவர் இதுவரையிலும் இந்தியாவிலிருந்து கூட பல அகதிகளே அங்க திரும்பி இருக்கிறாங்க. அவர்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு உண்டான அந்த ரேஷன் பொருட்களை, அதே போல அவர்களுக்கு வசிக்க வீடு, இது போன்ற விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. ராணுவத்தை அவர்கள் குறைச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா அவங்க ப்ராமிஸ் பண்ண அளவுக்கு குறைக்கலன்றது யதார்த்தமான உண்மைதான். அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா இந்த அழுத்தத்தை உறுதியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு கண்டிப்பாக இலங்கைக்கு கொடுத்து முன்பு இருந்த நிலையிலிருந்து கண்டிப்பாக சற்றே ஒரு ஜனநாயகமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறதுக்கு காரணமே இப்ப ஐயா சொன்னது போல இப்ப சிங்கள மாணவர்கள் கூட இவங்களோட சேர்ந்து பண்றாங்க.
அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா சம்பந்தம், அப்புறமா நம்முடைய வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன், இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில மாற்று கருத்துக்கள் எல்லாம் கூட இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்வு ஒன்று சேர்த்திருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க நடக்குது. நீங்க முதல்ல உங்களுடைய இதுல குறிப்பிட்டது போல அங்க ஒரு கம்ப்ளீட் பந்து இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லை. இன்னைக்கு இந்த ஒரு விவகாரத்துல இது வருந்தத்தக்க மிகவும் மோசமான ஒரு சம்பவமாக இருந்தாலும் கூட இந்த தமிழ் அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இவர்கள் இந்த ஒரு கம்ப்ளீட் கடையடைப்பு ஒரு பந்தை அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னா அது வெற்றிகரமா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றிணைந்து அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இலங்கை அரசு அதற்கு செவிசாய்க்க வேண்டும். நம்ம தொடர்ந்து பேசலாம். சௌந்தரன், ஒரு விஷயம் நடக்குது, அதனுடைய ஆஃப்டர் மேத்தில் பந்தோ இல்லை போராட்டங்கள் நடக்குது அப்படிங்கும்போது அதற்கான காரணங்களாக நம்ம பல விஷயங்களை ரிலேட் பண்ண முடியும். ஆனால் நான் பார்ப்பது, நீங்கள் அந்த பகுதியில் கூட சற்று நாட்கள் முன்பு இருந்துட்டு வந்ததா சொன்னீங்க, நான் பார்ப்பது வரலாறு எங்கோ ஒரு இடத்தில் திரும்பி கொண்டிருக்கிறதா, அந்த சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா, ஆட்கள் மட்டும் மாறி இருக்கிறார்கள், வரலாற்று நிகழ்வு அப்படியே இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? முதல்ல இப்போ இருக்கிற ஒரு யதார்த்தம் ஐயா சொன்னது போல மட்டும் இல்லை. இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்திய அரசோட அழுத்தம் எப்படி இருக்கிறதுன்றதெல்லாம் அவர் சொன்னது போல சைனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் உள்ளே வருவதை வேண்டாம் தடுத்திருக்கலாம். ஆனால் மற்ற வகையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. ஒரு அரசு மாறி இருக்கிறது. அரசு மாறிய காரணத்தினால் ஒரு சூழலில் தளர்வு இருக்கிறது. தளர்வு என்பது மாற்றம் அல்ல, அதை நம்ம முதல்ல விளங்கிக் கொள்ளணும். ஒரு தளர்வு இருக்கிறது. ஏற்கனவே இதுவரைக்கும் இல்லாத ஒரு தளர்வான ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இது எப்படி சொல்லலான்னு சொன்னால், நீங்கள் ஒரு தேன் கூட கலைஞ்சா எங்கேருந்து வருதுன்றே தெரியாமல் தேனியெல்லாம் நம்மளை மொய்க்கும். அதே போல் இராணுவம் இந்த கூட்டுக்குள்ளே இருக்குது. ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அடுத்த 10 நிமிஷம் எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரியாத அளவுக்கு இராணுவம் குவிக்கக்கூடிய ஒரு நிலைமை யாழ்ப்பாணத்தில் இன்னும் இருக்குது. ஆகவே தேன்கூடுகள் போல அங்கங்கே இராணுவம் பதுங்கி இருக்கு. அப்போ நம்ம வெளிப்பார்வையில் ஒரு தேன்கூட்டில் எத்தனை குழவி இருக்கு நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு வெளிப்பார்வையில் எவ்வளவு இராணுவம் இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. வெளிப்பார்வையில் ஒரு அமைதி இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றம் உண்மையாக வேண்டுமென்றால் அதற்கான அரசியலமைப்பிலே ஒரு மாற்றம் நிகழ வேண்டும். அதற்கான அரசியலமைப்பு அவை கூடியிருக்கிறது. அரசியல் இளைஞருடைய அரசியல் யாப்பு மாற்றப்பட போகிறது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் தான் ஐயா சொன்னது போல எழுகத்தமிழ் இருந்தது. நான் அப்போது கூட இருந்தேன். அந்த எழுகத்தமிழ் நிகழ்விலே பெருமளவிலே பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமான யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டது. உண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது ஈழத்தினுடைய போராட்ட, அது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 70களிலே ஆரம்பிக்கப்பட்டது முதல் இப்போது வரையும் ஈழத்தில் நடந்த போராட்டத்தினுடைய மைய புள்ளி என்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தான். ஆகவேதான் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை குறிவைப்பது என்பதை இலங்கை அரசு செய்து வருகிறது. நீங்க தொடர்ச்சியா பார்க்கலாம். அப்ப 70களில் இருந்த நிலைமை அப்படித்தான் இருந்துச்சு. 70களில் பல்வேறு போராட்டங்களை தலைமையேற்று நடத்துகிற அல்லது பல்வேறு போராட்டங்களை ஒருங்கிணைக்கிற இடமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருந்திருக்கிறது. இன்னொரு வகையில் எல்லா இயக்கங்களுமே, எல்லா போராட்ட இயக்கங்களுமே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே தான் ஒன்று கூடியிருந்தன. ஒவ்வொரு இடத்திலே பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு பெஞ்சிலையும் ஒவ்வொரு இயக்கம் இருந்து ஒவ்வொரு மாணவர்கள் இருந்து தங்களுடைய அடுத்த கட்டமான போராட்ட வழிமுறைகளை தேடின ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே இந்த பின்னணியில் இருந்து கொண்டுதான் நாம் இன்றைய சூழலை அணுக வேண்டும். இது அவர்கள் சொல்வது போல யாழ்ப்பாணத்திலே வாழ்வெட்டு கும்பல்கள் இருக்கிறது, யாழ்ப்பாணத்திலே வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து விட்டது, யாழ்ப்பாணத்திலே போதை அதிகரித்து விட்டது, இளைஞர்களிடையே போதை பழக்கம் மிக அதிகமாக இருக்கிறது என்பதெல்லாம் உண்மைதான். இது ஒரு போஸ்ட் வார் சிண்டம். இது போருக்கு பிற்பாடான பிற்போர் விளைவுகளில் ஒன்று. இந்த போருக்கு போஸ்ட் வார் சிச்சுவேஷனை நாம் சரியாக கையாளவில்லை என்பதும் ஒரு முக்கியமான ஃபேக்ட். அது போரை விட மிக கொடூரமானது போஸ்ட் வார். அதை சரியாக கையாளாத காரணத்தினால் சில விரும்பத்தகாத சம்பவங்கள், இளைஞர்கள் திசை மாற்றி விடுகிற வேலைகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. அதனால் இளைஞர்கள் திசை மாறியும் இருக்கிறார்கள். அதையே அந்த திசை மாறுவதற்கு யார் காரணம் என்ற கேள்வியும் இருக்கிறது. அதற்கு எப்படி போதை வஸ்து பரவலாக வந்தது? யாழ்ப்பாணத்திலே ஒரு காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு தெருவிலே 4-5 மதுபான கடைகளை இலங்கை அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையிலேயே அதிகமாக மதுபானம் விற்கக்கூடிய இடமாகவும் இலங்கையிலேயே அதிகமான மதுபான கடைகள் இருக்கிற இடமாகவும் யாழ்ப்பாணம் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்தின் ஊடாக இளைஞர்களை வன்முறை பாதையிலே அரசாங்கம் திசை திருப்புகிறது. இதை வைத்துக்கொண்டு பல குழுக்கள் அங்கு உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. சிறிய சிறிய வன்முறை சம்பவங்கள் ஒரு பிற்போருக்கு
ஒரு பிற்போர் கால சமூகத்திலே சிறிய சிறிய வன்முறை சம்பவங்கள் நிகழும். அதுவும் இதை போன்ற போதை ஊட்டர்கள் நிகழ்கிற போது நிகழும். அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அரசாங்கம் ஒரு டென்ஷன் சிச்சுவேஷன், ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கி இருக்கிறது. இந்த பதற்றமான சூழலை கொண்டு ராணுவத்தையும் போலீஸையும் தக்க வைக்க இருக்கிறது. முதலாவது முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்திய அரசாங்கம் என்ன இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டம் 1978 போடப்பட்ட பயங்கரவாத தடைச்சட்டம் இப்போது வரையும் அமுலில் இருக்கிறது. பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது இலங்கை போலீசாருக்கு வானளாவிய அதிகாரங்களை வழங்கியிருக்கிறது. அது மட்டுப்படுத்தப்பட்ட போலீஸ் அதிகாரங்கள் அல்ல. ஒரு பயங்கரவாத சட்டத்தின் மூலம் இலங்கை அரசாங்கம், இலங்கை போலீஸ் எது வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த கொலையை கூட அவர்கள் அதன் அடிப்படையிலே மாற்றுவதற்கான, நீதிமன்றத்திலே அதன் அடிப்படையிலே வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நம்முடைய முதல் கோரிக்கை பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும். எதற்காக இன்னமும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இலங்கை ஒரு டைரக்ட் டெரரிஸ்ட் த்ரெட் இருக்கிற ஒரு நாடு கிடையாது. நேரடியான பயங்கரவாத அச்சுறுத்தல், உலகளாவிய பயங்கரவாத அச்சுறுத்தல் நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது. ஆகவே எதற்காக இன்னும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை இலங்கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அதை யார் மீது பயன்படுத்துவதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி இருக்குது. ஆகவே இந்த சம்பவம் என்பது ஒரு போலீசாருக்கு கட்டுப்படாமல் வாகனத்தை வேகமாக செலுத்தியதால் நாங்கள் சுட்டோம் என்று சொல்வதோடு மட்டும் நின்றுவதில்லை. இதற்கு பின்னால் ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே இரவிலே மாணவர்களும் இளைஞர்களும் இரவிலே வெளியே செல்வதற்கும், இளைஞர்கள் தங்களுடைய பல்கலைக்கழக நேரம் முடிந்ததுக்கு பிறகு ஒன்று கூடுவதற்கும், அவர்கள் பல்கலைக்கழக கல்விக்கு புறம்பான செயற்பாடுகளை பல்கலைக்கழக நேரத்திற்கு பின்னர் செய்வதற்கும் முடியாத ஒரு பதட்டமான சூழலை மக்கள் மத்தியிலே விதைப்பதற்கு இதை ஒரு வாய்ப்பாக இலங்கை அரசும் இலங்கை காவல்துறையும் பயன்படுத்தும் என்பது என்னுடைய விவாதத்தின் ரொம்ப மையமான புள்ளி. இந்த போஸ்ட் வார் சிண்ட்ரோம், போருக்கு பிந்தைய ஒரு மனச்சூழல் அங்க இருக்கு, என்ன இருக்குங்கிறது அதை பற்றியும் பேசலாம். திரு பீட்டர் அல்போன்ஸ், சோமேந்திரன் விட்ட இடத்திலிருந்து தொடங்கி உங்களிடம் கருத்து கேட்கலாம் நினைக்கிறேன். சர்வதேச அரசியல் சூழல் குறித்த ஞானம் பெற்ற ஒரு அரசியல்வாதி என்கிற அடிப்படையில் இந்த போஸ்ட் வார் சிண்ட்ரோமை கையாள்வதில் அரசுகளின் செயல்பாடு, இந்த ஸ்டேட், அது இந்தியாவா இருக்கலாம், இலங்கையா இருக்கலாம், எப்படி இருந்திருக்க வேண்டும், இப்போது எப்படி இருக்கிறது? முதலீடுகள், உள்கட்டமைப்பு வசதிகள் இதெல்லாம் தாண்டி ஒரு சோசியல் மிஷனாக இது போன்ற போஸ்ட் வார் சிண்ட்ரோமை கையாள்வதற்கு, அதற்கு தேவையான சட்டங்களை திருத்துவதற்கு போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதுன்னு நம்புறீங்களா? அதாவது செம்மல், நான் ஒரு செய்தியை முதல்ல சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழகத்திலே நடந்த சம்பவங்கள் மீண்டும் கடந்த கால நினைவுகளை தூண்டுகின்ற சம்பவங்களாகவும், கடந்த காலத்தில் நடந்த இரத்தக்கரை படிந்த அந்த நாட்களை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு முன்னோட்டமாகவும் அமைந்துவிடக்கூடாது என்பதிலே நாம் எல்லோருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதையும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தாங்குவதற்கு அந்த தமிழ் சமூகத்திற்கு இனிமேல் உடம்பில் சக்தி இல்லை என்பதையும் நன்கு உணர்ந்தவர்களாகத்தான் நாம் இந்த வாதத்திலே பங்கு கொள்கிறோம். தோழர் தியாக அவர்கள் சொன்னது போல இந்த சம்பவத்திலே சிங்கள மாணவர்களும் சிங்கள பகுதியிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்களும் இதிலே தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்திருப்பது ஒரு ஆறுதலான செய்தி. இதுல ஒன்றுக்கொன்று தொடர்புடைய சம்பவங்களாக நாம் பார்க்கிறோம். சில மாதங்களுக்கு முன்னால் தமிழக பகுதியினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற விக்னேஸ்வரன் அவர்கள் தனது உயிருக்கே பாதுகாப்பில்லை என்கிற ஒரு அச்சத்தை வெளியிட்டிருந்தார். இதெல்லாம் ஏன் வருகிறது என்பதை பார்க்கின்ற போது நீங்கள் நண்பர் சோமேந்திரன் சொன்னாரு, ஆட்சி மாற்றம் முன்னுக்கு பின்பு என்று சொன்னார். இப்பொழுது கடந்த சில நாட்களாக துணைக்கண்டத்திலே நடந்து வருகிற சம்பவங்கள் இலங்கை அரசினுடைய உதவி இன்று இந்திய அரசுக்கு அதிகம் தேவைப்படுகிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறது. நாம் ஒரு பெரிய நாடு, நாம் இலங்கைக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவில் வேணும் சில நேரங்களிலே அழுத்தமாக வற்புறுத்துகின்ற இடங்களிலே நின்ற நாட்கள் எல்லாம் போய் இப்பொழுது பிராந்திய ஒற்றுமை என்கிற பெயரிலே பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதற்கு இலங்கையினுடைய ஆதரவு நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது. உதாரணமாக நடந்து முடிந்த சார்க் மாநாட்டிலே இந்திய நிலைப்பாட்டை இலங்கை முழுமையாக ஆதரித்தது இலங்கை அரசோடு ஒரு மிகப்பெரிய நட்புறவை பேண வேண்டிய அவசியத்தை இன்று மத்திய அரசுக்கு தந்திருக்கிறது. அதிலே கேஷுவாலிட்டி என்னவென்று சொன்னால், நாம் சொன்னோமே, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுடைய உயிர் பாதுகாப்பும் உடைமை பாதுகாப்பும் அவர்களுடைய வாழ்வியலினுடைய அடிப்படையான ஆதாரங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்களும் தான் இந்த இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இன்று ஏற்பட்டிருக்கின்ற வெளியுறவுத்துறை சம்பந்தமான சூழ்நிலைகளின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது.
இதிலே நண்பர் நம்ம நாராயணன் கூட அடிக்கடி சொன்னார். அவர் சொன்ன எந்த முன்னெடுப்பையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்த பிறகு முதல் முறையா எடுக்கல. அங்கே வீடுகள் கட்டப்படுவதாக இருந்தாலும் சரி, அங்கே பல்வேறு மீள்நிலை சூழ்ச்சியை மக்களை அங்கு குடியமர்த்துவதிலும் சரி, மன்மோகன் சிங் அரசு என்ன செய்ததோ, எதற்காக நிதி உதவிக்கு தந்திருந்தார்களோ அந்த பணியை கூட அப்பொழுது நடந்த வேகத்திலே இப்பொழுது நடக்கிறதா என்றால் இல்லை. இதுல என்ன பரிதாபம் என்று சொன்னால், அன்றைய தினம் அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் திறவு கொண்டவர்களாக இருந்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் இன்று குரல் இழந்தவர்களாக, மிகவும் பலவீனப்பட்டவர்களாக மட்டுமல்ல, இந்த இலங்கையிலே வாழ்கிற தமிழர்களுடைய நம்பிக்கையை பெற முடியாத நாம் அவர்களாக ஆகிவிட்டோம் என்பது யான் உட்பட வருத்தப்படுகின்ற சூழ்நிலை. உதாரணமாக ராஜபக்ஷ அவர்கள் கடந்த முறை வருகின்ற போது தமிழகத்திற்குள்ளேயே அவரால் வர முடியாது என்கிற ஒரு நிலை இருந்தது. ஆகவேதான் திருப்பதிக்கு போய் நம்முடைய அரசியல் கட்சியை சார்ந்த நண்பர்கள், நான் பேர் சொல்லி ஆசைப்படவில்லை, இங்கிருந்து திருப்பதிக்கு போய் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் 2 நாட்களாக இலங்கை ஜனாதிபதி திருச்சியில இருந்தார். ஆனால் யாரும் அதை பற்றி ஒரு ஈன குரலிலே கூட அங்கே இருக்கின்ற எங்கள் தமிழர்களுக்கு என்னானது என்று கேட்பதற்கு கூட சக்தி கூட அரசியல் கட்சிகளுக்கு இல்லை. இதெல்லாம் ஏன் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தோழர் தியாகுவை போன்றவர்கள் சொல்ல வேண்டும். அன்றெல்லாம் நாங்கள் இதற்கு பெரிய விலை கொடுத்திருக்கிறோம். ஒரு விலை மதிப்பற்ற உயிரையே இதற்காக தியாகம் செய்திருக்கிறோம். அதற்காக கடந்த காலங்களிலே நடந்தவைகள் எல்லாம் சரிதான் என்று நான் வாதிக்கக்கூடிய அளவுக்கு நான் வரவில்லை. ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் என்பது இன்று இலங்கையிலே இருக்கிற தமிழர்களுக்கு மிகப்பெரிய பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணரக்கூடிய காலகட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்பது மட்டும் உண்மை. இதை என்னுடைய முதல் சுற்றிலே நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். பிறகு மீண்டும் வருகின்ற போது என்னுடைய அடுத்த கருத்துக்களை நான் சொல்லுகிறேன். நான் தொடர்ந்து பேசலாம். திருப்பி ஒரு இடைவேளை எடுத்துல இடைவேளைக்கு பிறகு நான் கருத்துக்கள் கேட்கிறேன். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு தியாகு, இந்த போஸ்ட் வார் சிண்ட்ரோம் தான் நான் இன்னும் ஏன் வலியுறுத்துறேன்னா, ஒரு சூழலில் அந்த சூழலை அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு செல்வது என்பது சமூக காரணியில் முடிவு செஞ்சாலும் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் ரொம்ப எளிதாக முடிவு செய்யும். அவர் சொன்ன மாதிரி மதுபான கடை திறப்பு என்பது ஒரு நிகழ்வு, பொருளாதார நிகழ்வு அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு சமூக காரணியும் பார்க்கலாம். அப்படி இந்த பலவீனமான மனநிலையில் இப்போது இருக்கக்கூடிய தமிழ் மக்களை வேறு சூழ்ச்சிகளுக்கு உட்படுத்தக்கூடிய செயல்களிலும் அந்த இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள் ஈடுபடுதுன்னு சொல்லலாமா? அதாவது முதல்ல ஒரு செய்தியை தெளிவுபடுத்திக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த சிக்கலை யாருடைய கோணத்திலிருந்து அணுகுவது, இப்போ இங்கே இந்த கட்சி கோணம், எதிர்கட்சி கோணம், ஆளுங்கட்சி கோணம், அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் கோணம், எந்த கோணத்திலிருந்தும் அல்லாமல் நேரடியாக இந்த போரில் பெரிய இழப்புக்கு ஆளாகி, போருக்கு பிற்காலத்திலும் தொடர்ந்து கொடுமைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிற, வேறு எந்த கொடுமையும் இல்லை என்றாலும் கூட நீதி கிடைக்காமல் தவித்து நிற்கிற, நீதிக்காக ஏங்கி நிற்கிற அந்த மக்களின் கோணத்திலிருந்து இதை எப்படி அணுகுவது என்பதுதான் கேள்வி. இப்போ 2 இது நாம் சொல்கிறோம். நீதி என்பதை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய நீதி, அரசியல் நீதிங்கிறதெல்லாம் இல்லாமல் இப்போ குறிப்பாக இந்த இன அழிப்புக்கு ஆளான மக்கள் என்ற முறையில் அவர்களுக்கு ஒரு ஈடுசெய் நீதி வேண்டும். ஒரு ஈடுசெய் இறைமை படைத்தவர்கள் அவர்கள். 60,000 யூதர்களை, 60 லட்சம் யூதர்களை இழந்ததால் தான் மிச்சமிருந்த 30 லட்சம் யூதர்களுக்கு ஒரு இஸ்ரேலை உருவாக்கி கொடுத்தது உலகம். அது உருவாக்கின இடம் சரியா தப்பாங்கிறது வேறு செய்தி. இங்கே அதே போல இந்த மக்கள் ஒரு இன அழிப்புக்கும் போர்க்குற்றங்களுக்கும் மாநில விரோத குற்றங்களுக்கும் ஆளானவர்கள் என்று பல அறிக்கைகளில் வெளிவந்தும் ஐநா போன்ற அமைப்புகள் எடுத்து சொல்லியும் இன்று வரை அந்த மக்களுக்கான நீதி கிடைக்காமல் இருப்பது முக்கியமான பிரச்சனை. அவர்களுக்கு ஈடு செய் நீதி வேண்டும். சரி, வெளியிலிருந்து ஐநா இதை எப்படி அணுகுகிறது? டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ்னு சொல்றாங்க. ஒரு சமூகம் போர் சூழலிலிருந்து மீண்டு இணக்க சூழலுக்கு மாறி செல்கிற அந்த மாற்றம் இருக்கு பாருங்க, அதுதான் டிரான்சிஷன். இது எப்படி நிகழும்? எப்படி நிகழும்னா அதற்கான ஜஸ்டிஸ் மெக்கானிசம்ஸ் வேணும். ஒன்று, இறந்து போனவர்கள், கொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி செய்யப்படணும், அவர்களுக்குரிய நீதி கிடைக்கணும். குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றப்படணும். இது ஜெர்மனியில் நடந்துச்சு, நமக்கு தெரியும். எத்தனையோ அடையாளபூர்வமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு சிலரையாவது கூண்டில் ஏற்றினார்கள், தண்டித்தார்கள், நூரம்பர்க் விசாரணை நடத்தப்பட்டுச்சு. இங்கே அது இல்லை. இரண்டாவது, அந்த மக்கள் காணாமல் போனவர்கள் என்று சொல்லப்படுகிற காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு உலக அளவில் ஈராக்கிற்கு அடுத்த இடம் இலங்கைக்கு தான். இது ஐநா அறிக்கைகள் இடம்பெற்றிருக்குது. அரசாங்க தரப்பில் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. காணாமல் போனவர்கள் பெரும்பாலும் இறந்து விட்டார்கள் என்று பொங்கல் விழாவுக்கு வந்தபோது ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணத்தில் வைத்து சொல்கிறார். அப்ப இறந்து விட்டார்கள் என்றால் நோய்வாய்ப்பட்டு இறந்தார்களா அல்லது விபத்தில் இறந்தார்களா, கொல்லப்பட்டார்கள் என்ற அர்த்தம். போரெல்லாம் முடிந்ததற்கு பிறகு பாலகுமாரனும் அவருடைய மகனும் உயிரோடு இருக்கிற காட்சி வந்தது. எங்க போனாங்க அவங்க?
எல்லோர் முன்னிலையிலும் வெள்ளை கொடியோடு சரணடைந்தவர்கள் என்னானார்கள்? இதற்காக யாராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்? பழைய ஆட்சியிலும் தண்டிக்கப்படல, இந்த ஆட்சியிலும் தண்டிக்கப்படல. ஒரு சிங்கள கார்ட்டூனிஸ்ட் எக்கனல்லி ஹோடா, பிரகீத் எக்கனல்லி ஹோடா, எல்லோருக்கும் தெரியும் அவர் கொண்டு போறப்பட்டது எல்லாமே. இதை கடைசியாக விசாரிச்சாங்க போலீஸ். விசாரணையில் வந்து ராணுவத்தை நெருங்கிடுச்சு. அந்த இது ராணுவ அதிகாரி கைது செய்ய போகும்போது ராணுவம் அதை தடை செய்தது. ராணுவ அதிகாரி கைது செய்ய முடியாது, விசாரிக்க. இந்த அரசாங்கத்தால் ஒண்ணுமே செய்ய முடியல உங்களுக்கு. இப்படி நிறைய அடுக்கடுக்கான சம்பவங்கள். இந்த நீதி கிடைக்கல. பறித்து கொள்ளப்பட்ட நிலங்கள், பல்லாயிரம் ஏக்கர் நிலங்கள் திருப்பி கொடுக்கப்படல. ஒப்புக்கு இங்கொன்று அங்கொன்று தான் கொடுத்திருக்கிறாங்களே தவிர பெரும்பகுதி நிலங்கள், பறித்து கொள்ளப்பட்ட நிலங்கள் கொடுக்கப்படவே இல்லை. அப்ப அவர்களுக்கு எங்கிருந்து அந்த ஈடு செய் நீதி கிடைக்கும்? எப்படி நிலை மாற்ற நீதி என்பது எங்கிருந்து வரும்? இந்த பொறிமுறைகள் எதுவுமே இல்லாம. எனவே இங்க நம்ம பொத்த முதுவா பேசுவதை விட என்ன தெளிவா பேசணும்னா, இது வெறும் நல்லிணக்கம் வளர்ச்சி பற்றிய கேள்வி அல்ல. நீதி இல்லாமல் நல்லிணக்கம் இல்லை, நல்லிணக்கம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. நீங்க இந்த முதல் 2 படிகளை ஒதுக்கிட்டு வளர்ச்சியை பற்றி பேசிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த வளர்ச்சியால் பயனில்லை. அந்த நீதிக்கான நடைமுறை இன்று எந்த கட்டத்தில் இருக்கு அதை மட்டும் சொல்றேன். 2015 செப்டம்பர் மாதத்தில் OISL ரிப்போர்ட் வைக்கப்பட்டது. 2015 அக்டோபர் முதல் நாள் ஒரு தீர்மானம் இயற்றப்பட்டது. இந்த தீர்மானம் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் அல்ல, இந்தியா கொண்டு வந்த தீர்மானம் அல்ல, ஸ்ரீலங்கா சேர்ந்து கொண்டு வந்த தீர்மானம், கோ-ஸ்பான்சர்டு ரெசல்யூஷன். அந்த ரெசல்யூஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறபடி இலங்கை நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இந்த கேள்வியை இந்தியாவோ அமெரிக்காவோ மற்ற நாடுகளோ கேட்க வேண்டுமா, கேட்க வேண்டாமா? இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேஷன், எஸ்பெஷலி ஃப்ரம் காமன்வெல்த் கண்ட்ரீஸ், காமன்வெல்த் நாடுகள் உள்ளிட்ட பன்னாட்டு பங்கேற்பு. இன்னைக்கு என்ன சொல்றாரு மைத்ரிபாலா? எந்த பன்னாட்டு பங்கேற்பையும் அனுமதிக்க மாட்டோம். ரணில் தான் சொல்றாரு. இப்ப அவங்க ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்க, ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ், காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் செயலகம். அதுல பன்னாட்டு பங்கேற்பு கிடையாது, பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு கிடையாது. அப்ப இந்த நீதிக்கான கோரிக்கையை வலுப்படுத்துவதற்கு தான் இந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த நீதியை மறுத்தீர்கள் என்றால் அதற்கு அப்புறம் எப்படி அரசியல் தீர்வுக்கு நம்ம போக முடியும்? இருக்கிற முக்கியமான புள்ளி அவர் சொல்வது, வளர்ச்சி முதலீடுகள் அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா அரசாக இருந்தாலும் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அருகில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடுங்கிற அடிப்படையில் செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட இங்கு இந்த அடிப்படை விஷயங்களை, அதாவது அவர்கள் பற்றிருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து அவர்களை மீட்டெடுக்காமல் அவர்களுக்கு நீங்க என்னதான் விஷயங்களை கொடுத்தாலும் வளர்ச்சின்னு சொன்னாலும் அது பயனில்லை அப்படிங்கிறதை அரசுகள் உணர்ந்து கொண்டிருக்கிறதா? இல்ல, இதுல சில விஷயங்களை நாம பார்க்கணும். இந்த போருக்கு பிறகு, போருக்கு முன், போருக்கு பிறகுன்னு பார்க்கணும். என்னுடைய மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மிக மூத்த அரசியல்வாதி தமிழகத்தில். ஆனாலும் ஒரு போகிற போக்கில் ஒரு மூத்த அரசியல்வாதி, பலமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு பாகிஸ்தானுடைய பிரச்சனையின் காரணமாக இலங்கை நமக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது இப்போது என்பதையே அவர் இந்த விஷயத்தோடு இணைத்து எப்படி அவர்களுடைய ஆதரவை பெறலாம் என்பது போன்ற ஒரு கருத்தை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நீண்ட காலம் பணியாற்றிய அவரிடமிருந்து நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அவர் காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார், இன்றைக்கு இருந்திருக்கிறார். அவருடைய மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும். அங்கு இந்த பிரச்சனைகள் அத்தனைக்குமே காரணம் அவர் சொல்லிய அந்த ஒரு நபரை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அவர் சார்ந்த கட்சி தான் அந்த 1.5 லட்சம் தமிழர்களுடைய இழப்பிற்கு, மறைவிற்கு காரணமாக இருந்தது என்பதை யாராலும் தமிழகத்தில் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர் இவ்வளவு தைரியமா பிஜேபியினுடைய அரசாங்கத்தை அவர் ஒண்ணுமே செய்யலைங்கிற மாதிரி பேசுறது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் மட்டுமல்ல, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுவது போல தமிழர்களுடைய மனத்துல வேலை பாய்ச்சுகிறார் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். இன்னைக்கு மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசு என்ன செய்தது என்பது நமக்கும் தெரியும். அவங்க ஏதோ அந்த ஒரு 2009 போருக்கு பிறகு 2014 வரையில ஒரு விழுக்காடு கூட முன்னேற்றம் கிடையாது. பொருளாதார ரீதியாக அங்க 1 லட்சம் விதவைகள் இருக்கிறார்கள் என்று நம்முடைய விக்னேஸ்வரன் அவர்கள் அங்கே சொன்ன போது உடனடியாக அங்கே சென்று நேரடியாக யாழ்ப்பாணத்திற்கு சென்று நம்முடைய பிரதமர் அங்கே சென்றிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை மன்மோகன் சிங் செய்ய முடிஞ்சதான்னா கிடையாது. ஆனால் தொடர்ந்து அங்கே இலங்கைக்கு அவர்களுடைய சிங்களவர்களுக்கு ஆதரவாகத்தான் காங்கிரஸ் அரசு நடந்து கொண்டிருந்தது. குறிப்பா அந்த ஹம்பன் தோட்டா விஷயத்துல மிகப்பெரிய தவறு பண்ணாங்க, பொலிட்டிக்கல் மர்டர். அவங்க நம்முடைய நாட்டினுடைய சேஃப்டியை, நம்முடைய நாட்டினுடைய செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. ஹம்பன் தோட்டா துறைமுகம் விஷயத்திலிருந்து அத்தனையிலுமே இப்படி தொடர்ந்து
தமிழகத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்த காங்கிரஸ் கட்சியினர் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இப்பேற்பட்ட மிகப்பெரிய பல லட்சம் கோடி முதலீடுகளை, பல லட்சம் கோடி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகளை அங்கே பெருக்கி ஒரு நல்ல அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் அங்க அச்சப்படுகிறார்கள். இந்தியா இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றது இலங்கைக்கு நல்லதல்ல, அதிக அளவில் தமிழர்களோ இந்தியர்களோ வந்து விட்டால் என்ன செய்வதுன்னு இதற்கு பயங்கரமான எதிர்ப்பும் கூட இருக்கிறது. இத அது ஒரு அந்நிய நாடு என்று பார்க்கிற வகையில இவர்கள் செய்த கிட்டத்தட்ட 10 வருடங்கள் இவர்கள் செய்த அத்துணை தவறுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இலங்கையில நல்ல ஒரு சூழ்நிலை வருவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. துரோகம் செய்த காங்கிரசிற்கு இலங்கை தமிழர்கள் பற்றி கரிசனமாக மட்டுமல்ல, பேசுவதற்கு கூட தார்மீக உரிமையோ தகுதியோ இல்லை. தவிர நம்ம இவரு சொன்னதுல நான் இதை விட்டு வெளியே போறேன். அவர் சொன்னதாலதான் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. என்னோட கேள்விக்கும் பதில் சொல்லுங்க தான் கேட்கிறேன். நான் கேட்பது இந்த முதலீடுகள் இவர்களை செய்வதும் இந்த ஆட்சியில் செய்யப்பட்டது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம், அடுத்த கட்டங்களையும் பேசலாம். ஆனா நான் கேட்பது ஒரு ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட், மனித உரிமை குறித்து உலகளாவிய இடங்கள் பாடங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அரசு அங்க நடக்கிறது. மறுபடியும் அந்த ஒரே வார்த்தையை திரும்ப சொல்றது காரணம் இதுதான். அங்க ஒரு அசாதாரண சூழல், மன அளவில் பாதிக்கப்பட்ட மக்கள், நம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலில் தேவை நீதியா இல்ல வளர்ச்சியா? இல்ல, அதுதான் இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, சமூக ரீதியாக அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை. அதைத்தான் நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு அதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை? அதற்கு இந்த அரசு தான் தொடர்ந்து சம்பந்தம் அவர்கள் உட்பட, நம்முடைய வடக்கு மாகாணம் விக்னேஸ்வரன் உட்பட பலமுறை அவர்கள் இங்க வந்து சந்தித்திருக்கிறார்கள். நாம் அங்கு சென்று சந்தித்திருக்கிறோம். இல்ல, நீங்க பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான விஷயம். அதுதான் வந்து பொருளாதாரத்தை மறுக்கவே இல்ல சார். அதுக்குதான் நம்முடைய அரசாங்கம் உதவி செய்து கொண்டிருக்கிறது. டிமிலிட்டரைசேஷன், சரி, அது 1% கூட அங்கு நடக்கல. அவர் சொன்ன மாதிரி 5 தமிழர்களுக்கு ஒரு ராணுவம் இருக்கு. இல்ல, அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் அது குறித்த நம்முடைய முதல்வர் விக்னேஸ்வரன் சொல்லி இருக்கிற அறிக்கையெல்லாம் என்கிட்ட இருக்குது. அவர் வந்து நான் தான் முதல்ல சொன்னது போல முழு அளவில் அவங்க வாபஸ் பெறலனா கூட ஒரு சில விஷயங்களை அடிக்கிறேன். டிமிலிட்டரைசேஷன் அங்க நடக்கல. சர்வதேச விசாரணைக்கு இதுவரை அவர்கள் ஒற்றுக்கொள்ளவில்லை. நாமும் அழுத்தங்களை கொடுக்கல. யூஎன்ல இந்த விஷயம் இருக்கு. அதில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இறந்தவர்களுக்கான நீதியை பெற்றுத் தருவது, நீங்க சொன்ன மாதிரி பிரதமர் அங்கு சென்று பார்த்தார். இது போன்ற விஷயங்கள் இல்ல, ஒரு அமைச்சர் அங்கு நேரடியாக சென்று இறந்து விட்டார்கள், காணாமல் போனவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இறந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் கேட்க வேண்டியது ஒரு அரசு பொறுப்பா இல்லையா? அப்படி இல்லைங்க. இப்போ அது ஒரு நாடு. அந்த நாட்டில் சர்வதேச சட்டப்படி நம்மால் என்னவெல்லாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ, அழுத்தம் கொடுக்க முடியுமோ, அங்கு சில ஏற்கனவே நடந்தது போன்ற இந்திய அரசு அன்றைக்கு காங்கிரஸ் கொடுத்த ஆதரவை, அது போன்ற ஆதரவை கண்டிப்பாக இந்த அரசு கொடுக்காது என்பதுல எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாயோட ஆட்சியிலும் இருந்துச்சு. அதனால இப்ப அங்க நாம் கவலைப்படுவது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய 1 லட்சம் விதவைகள் மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய மாணவர் சமுதாயம், இளைய சமுதாயம். அவர் சொன்னது அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஒரு சென்ற மாதம் பாராளுமன்றத்துல அந்த குடியரசுத் தலைவர் பேசுகிறார். ஜனாதிபதி வந்து தெளிவா சொல்றாரு, இலங்கையில முழுக்க யாழ்ப்பாணத்துல தான் வந்து அதிகமான குடிகாரர்கள் இருக்கிறார்கள் ஒரு பெரிய புள்ளி விவரமே கொடுத்தாங்க. நான் கூட என்னுடைய முகநூல்ல பதிவிட்டேன், தமிழா அப்படின்னு போட்டிருந்தேன். இங்க அங்கேயும் இப்படிதானா அப்படின்னு. அந்த அளவுக்கு அங்க நிலைமை அரசு தானே. இல்ல, அதுதான் சொல்றேன். இல்ல அவர் சொன்னது சரிதான். அவர் சொன்னது 100% சரி. அதுதான் சமூக விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். அங்க அந்த மக்களை இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாக்காமல் அங்க வந்து ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன்னா அவர்கள் குடித்து விட்டு போனதுனாலதான் இப்ப துப்பாக்கி பிரயோகம் எல்லாம் வந்து அங்க எல்லாம் குடிச்சிட்டாங்க. அதை கட்டுப்படுத்த தான் அரசாங்கம் இந்த வேலை செய்யுது. இதுதான் ஒரு டிராமா. எப்படி இந்த ஆட்சி மாற்றம் ஒரு நாடகமோ, இவர் சொல்லுவது போல பிஜேபி கவர்மெண்ட் வந்து நாங்க இந்த ஆட்சி மாற்றத்துல பங்களிப்பு இருக்கு, இலங்கையில் ஆட்சி மாற்றம் நடந்ததுல பங்களிப்பு இருக்குன்னு ஒரு ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த ஆட்சி மாற்றம் என்பது ஒரு நாடகம். எப்படி மனித உரிமை அவையிலிருந்து தப்பிப்பதற்கான நாடகம் ஐயா சொன்னது போல. ஏன்னா கடந்த முறை அவசரமாக மனித உரிமை அவையிலே வந்து போன வருஷம் மனித உரிமை அவையில இலங்கை அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு இந்த முறை கேட்டுருவாங்கன்ற பயத்துல உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டதான் அந்த காணாமல் போனவர்களுக்கான அமைச்சரவையில் காணாமல் போனவர்களுக்கான தமிழ் அமைப்புகள் எதுவுமே இல்ல. காணாமல் போனவர்களுக்கான அலுவலகம் அது அவசரமாக நம்ம திருப்பி இந்த வருஷம் ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. அதாவது மனித உரிமைக்கு முதல் மாசத்துல நடக்குது. ஆகவே இது ஒரு திட்டமிட்ட நாடகம். நீங்க திரும்பவும் நான் அந்த போஸ்ட் ஒரு இதுக்கே சொல்றேன்,
போருக்கு பிறகு உலகத்தில் பல நாடுகளில் அந்த சமூகத்திலிருந்து மீண்டும் ஒரு தலைமுறை தன்னுடைய உரிமைகளுக்காக போராட விடக்கூடாது என்பதற்காக அந்த சமூகத்திற்குள் அவர்களை போதைகளுக்கு அடிமையாக்குவதும் அந்த சமூகத்துக்குள் பல குழுக்களை உருவாக்குவதும் அதாவது கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் குரூப்ஸ், அரசு ஆதரவு பெற்ற அரசால் ஆரம்பிக்கப்பட்ட குழுக்கள். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு கிரீஸ் மனிதன் ஒருத்தன் போய் வீடு பூந்து கொள்ளையடிக்கிறான், யாழ்ப்பாண மக்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கிறான், ஒரு கடந்த சில வருடங்களுக்கு முன்னால பெரிய பிரச்சனை வந்தது. கடைசியில் அவனை பிடிச்சு பார்த்தா அவன் ஒரு ஆர்மியோட தொடர்பில் இருக்கிற ஒருத்தன் என்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அந்த கிரீஸ் மனிதனை காணோம். அவன் அவன் பிடிச்ச பிறகு அந்த கிரீஸ் மனிதனை காணோம், அந்த ஆர்மியோட தொடர்பில் இருக்கிற தெரிஞ்ச பிறகு காணோம். இப்போ இந்த இளைஞர்கள் 2 பேரும் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அன்று அவர்களுடைய இறுதி ஊர்வலம் நடக்கிற காலத்தில் ஆவா குரூப் அப்படின்ற பேர்ல ஒரு துண்டு பிரசுரம் வந்திருக்கிறது. அந்த துண்டு பிரசுரம் வாசிச்சாலே நமக்கு அது புரியுது, அது யாழ்ப்பாணத்திலே சுயமாக உருவான ஒரு குழுவினுடைய துண்டு பிரசுரம் அல்ல. அது திட்டமிட்டு அரசு அல்லது அரசு சார்ந்த குழுக்கள், ஏதோ அரசு அல்லது ராணுவம், ஏன்னா ராணுவத்தினுடைய அத்தனை பெரிய பட்டாலியன்ஸ் அங்கே இருக்கிறது. அந்த ராணுவம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி நமக்கு வருகிறது. அந்த ராணுவத்தினுடைய புலனாய்வு பிரிவு கலைக்கப்படவே இல்லை. 2009 கோத்தபாய ராஜபக்சேவால் உருவாக்கப்பட்ட புலனாய்வு பிரிவு இன்னும் அப்படி இருக்கிறது. அதனுடைய வேலை என்னவாக இருக்க முடியும் வடக்கிலே? அது இதை மாதிரியான குழுக்களை உருவாக்கி ஒரு போலி பதட்டத்தை உருவாக்கி திரும்பவும் மீண்டும் 70களை போன்ற நிலைமையை ஏற்படுத்தி அந்த போலி பதட்டத்தின் ஊடாக திரும்பவும் ராணுவத்தையும் போலீஸையும் அங்கே வைத்திருப்பதற்கான சூழலை தான் உருவாக்குறார்கள். இந்த கொலை நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக யாழ்ப்பாண போலீஸில் ஒரு குழுவை இந்த வாழ்வெட்டு வெட்டுபவர்களை கண்டுபிடிப்பதற்காக கைது பண்ணுவதற்காக ஒரு குழுவை புதிதாக போட்டுக்கிறார்கள். அந்த குழு ஒரு அச்சமூட்டும் வகையிலான ஒரு பாவனையோடு துப்பாக்கிகள் சகிதமாக யாழ்ப்பாணத்திலே பல இடங்களிலே சுற்றி வந்திருக்கிறார்கள். இந்த குழு அமைக்கப்பட்டு 2 நாட்களில் கொலை நடந்திருக்கிறது. இந்த இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் நடக்கல. அப்ப இது ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்குற மாதிரியான சூழல் இருக்கு. இப்ப நாங்க கேட்கறது என்னன்னா, இப்ப அதிகார பரவல் பற்றி பேசுறோம். இந்திய அரசாங்கம் அங்கே செல்வாக்கு செலுத்துகிறது அல்லது ஏதோ ஒரு வகையில் செல்வாக்கு செலுத்துகிறது என்று சொல்லுகிறோம். ஆகவே குறைந்தபட்சம் ஏற்கனவே இந்திய அரசால் ப்ரப்போஸ் பண்ணப்பட்ட ஒரு அல்லது பிரணாப் முகர்ஜி அவர்கள் இலங்கைக்கு போன போது மஹிந்த ராஜபக்சே அவர்கள் வாக்குறுதி கொடுத்தது போல 13+ஓ இதை இந்த அளவுக்கு கூட அங்க பேசுவதற்கு யாரும் தேரலை. ரொம்ப தெளிவாக இலங்கை அதிபரும் சொல்லிவிட்டார், இலங்கை பிரதமரும் சொல்லிவிட்டார். 13ஆவது திருத்த சட்டத்தின் அடிப்படையிலான அதிகார பரவிலே காணி அதிகாரங்கள் ஓரளவுக்கு வழங்கப்பட்டாலும் கூட காவல்துறை தொடர்பான அதிகாரங்கள் மாகாண அரசுக்கு வழங்கப்படாது. அப்போது லோக்கல்ல பிரச்சனை இருக்கு, இளைஞர்கள் சீரழிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை கண்காணிக்கிற அந்த லோ அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், அந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற அந்த பொறுப்பை அங்கே இருக்கக்கூடிய வடக்கு மாகாண சபையை கொடுக்க வேண்டும். ஆகவே அப்படின்னா அந்த வடக்கு மாகாண சபையை உருவாக்கப்படுற ஒரு அமைப்புல இந்த பிரச்சனையில களைவாங்க. மதுபான கடைகளை ஆரம்பிக்கிறது மத்திய அரசாங்கம், மத்திய கலால் துறை. அது அனுமதி கொடுப்பது மாநில அல்லது மாகாண சபையினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதல்ல. அது மத்திய கலாத்துறை தான் அங்கே மதுபான கடைகளை ஆரம்பித்தது. எல்லாருக்குமே தெரியும் இது ராணுவத்தின் ஸ்பான்சர்டோட நடந்த விஷயம். அப்ப இளைஞர்கள் தங்களுடைய ஆற்றாமையிலும் போரின் கடைசி காட்சிகள், கடைசியா அந்த கொடுமைகள் நான் பல பேரை சந்திச்சிருக்கேன். அவ்வளவு பேரும் மன உளைச்சலுக்கு உளவியல் ரீதியான, நீங்க தினமும் 10-20 பக்கத்தில் இருக்கிற உறவினர்களை நண்பர்களை அந்த பணங்களை கொலைகளை பார்த்து அந்த இளைஞர்கள்ட்ட அவ்வளவு இலகுல அது மறந்து போகாது. அவன் என்ன செய்வான்? அவனுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அவனுக்கு அதுக்கான தீர்வையோ அல்லது உளவியல் ரீதியான உளவியல் அடிப்படையில் அவன் வெளியே வர்றதுக்கான ஒரு விஷயத்தையோ நடத்தாம நீங்க அதுல இருந்து மரங்கடிக்கிறதுக்கான போதை ஊட்டல் நடத்துறீங்க. அப்ப அவன் போதை ஊட்டப்படுறான். அவனுக்குள்ள அந்த வன்முறை உள்ள போயிருக்கு. அவன் அந்த ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கான். அப்ப நீங்க அரசியல் தீர்வும் ஒரு போர் முடிந்து இத்தனை ஆண்டுகளாகியும் அது காங்கிரஸ் அரசு இங்கே இருந்த போதும் சரி, இப்போது பிஜேபி அரசு இங்கே இருக்கும் போதும் சரி, இத்தனை ஆண்டுகளில் எந்த முயற்சியும் நடைபெறவில்லை. இந்திய அரசின் அழுத்தம் எந்த அளவுக்கு இருந்தது என்பது குறித்து இருவரும் சொல்லலாம். ஆனால் ஒரு அளவு கூட அங்கு எந்த அரசியல் தீர்வு நடக்கவில்லை. ஒரு ஆட்சி மாற்றம் என்பது நடந்திருக்கிறது. இது போலியாக உலகை தங்களுடைய போர்க்கூட்டத்திலும் தப்பிப்பதற்கான ஒரு முயற்சியாகவே இருக்கிறதே தவிர அதற்கான ஒரு தீர்வை நோக்கி நகரவில்லை என்பதுதான் இப்போது நான் சொல்ல வருகிறேன். சரி, பீட்டர் அல்போன்ஸ், 2வது சுற்று இறுதி சுற்றாக இருக்கு, அந்த அளவுக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால திரு நாராயண் முன்வைச்ச விஷயங்கள் உங்களிடம் பதில் இருக்கும் நினைக்கிறேன். அதோடு நான் ஏற்கனவே கேட்டிருந்த ஒரு மிஷனரி அடிப்படையிலான பணிகளை செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறதா இல்லையா, அந்த கருத்தையும் சேர்த்து பதிவு பண்ணுங்க. அதாவது செம்மல்,
நான் வந்து சகோதரர் நாராயணன் அவர்கள் போகிற வழியில் வந்து ஏகப்பட்ட புகார்களை வந்து கடந்த கால அரசுகள் மீது சுமத்தி இருக்கிறார். நான் ஒரு நீளமாக ஒரு பட்டியல் தர முடியும். இன்னைக்கு கூட அவர் இப்போ 13+ன்னு சொன்னாரு. இன்னைக்கு எந்த 13வது திருத்த சட்டப்படி நீங்கள் அதிகாரம் கேட்கிறீர்களோ இந்த 13வது சட்ட திருத்தத்தை வந்து 25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வாங்கி தந்து இன்று இவர்கள் போராடி கொண்டிருக்கின்ற அதிகாரங்களை எல்லாம் ஒரு தாம்பலத்திலே வைத்து அதை கொடுக்கின்ற வேளையிலே கூட அதை கொடுத்ததற்காகத்தான் ஒரு மிகப்பெரிய உயிரை பலி கொடுத்தோம் என்று நான் சொல்றேன். நீங்க முடிச்சறேன். நீங்க வந்து இந்த 13வது அமெண்ட்மெண்ட் இருந்து எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறீங்க. இந்த 13வது அமெண்ட்மெண்ட் எங்க இருந்து வந்தது? எந்த ஒப்பந்தத்திலிருந்து வந்தது? யார் மூலமாக வந்தது? அதற்கு வந்து நண்பர் நீங்க சொன்னீங்க இன்னைக்கு வந்து பிரதமர் அங்க போனார்னு. நான் முடிச்சறேன். நான் நாராயணன் நீங்க பேசும்போது நான் குறுக்கல. நீங்க பிரதமர் வந்து அங்கே போனார்னு சொன்னீங்க. டாக்டர் மன்மோகன் சிங் வந்து காமன்வெல்த் மாநாட்டு கூட போவதற்கு நாம் அனுமதிக்கவில்லை. இந்த நாட்டில் வந்து அன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுச்சு? நீங்க வந்து இலங்கையிலே வந்து இருக்கிற அந்த அரசை பார்த்து இந்திய பேரரசு வந்து ஒரு பெருமூச்சு விட்டால் போதும் இலங்கை பயந்துருவான்னு சொன்னீங்க. இன்னைக்கு 175 போட்டுகளை வந்து மெக்கனைஸ்டு போட்டுகளை வைத்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஆளுகின்ற போது ஒரு நாள் கூட நம்முடைய தமிழக மீனவர்களை பிடித்து வைக்கக்கூடிய அதிகாரமோ அந்த படகுகளை வைத்துக் கொள்வதற்கு பயந்த இலங்கை அரசு மிக தைரியமாக விக்ரமசிங்கே பேசுகிறார். நீங்க இந்த பாருங்க, போட்டு 165 போட்டு வந்து 1.5 வருடமாக 2 வருடமாக இங்கே நிற்கிறது. நீங்கள் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களோ உங்களுடைய சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் யாரை சொல்லுகிறோமோ அவர்களைத்தான் விடுவோம்னு சொன்னோம். நீங்க போட்டை விடக்கூடாதுன்னு நாங்க தான் சொல்லி இருக்கோம்னு உங்க கட்சியில சொன்னாங்க. உங்களுடைய வெளிவிவகாரத்துறையினுடைய செயலாளர் தமிழக அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் எதிர்த்த போது கூட அங்கே போய் உட்கார்ந்து பேசிவிட்டு வந்தார். சோ இப்ப அதெல்லாம் இப்பொழுது நான் பேச ஆசைப்படவில்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு இருக்கிற உபகண்டத்தில் இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் வந்து காட்ட பிரையாரிட்டி. நான் அதை வந்து நீங்க கொச்சைப்படுத்துகிறீர்கள். இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி அரசுக்கு இன்னைக்கு வெளியுறவுத்துறையில எந்த நெய்பர் வந்து இம்பார்ட்டன்ட் நெய்பர் அப்படின்னு சொன்னா, எந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனைனா இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரே பிரச்சனை. அது சார்க் மாநாடாக இருந்தாலும் சரி, பிரிக்ஸ் மாநாடாக இருந்தாலும் சரி, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வெளிநாடுகளுக்கு போவதாக இருந்தாலும் சரி, அவர்கள் பேசுகிற ஒரே செய்தி பாகிஸ்தானை பற்றி தான். அப்படி பாகிஸ்தானை பற்றி பேசுகின்ற போது நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை நம்முடைய அயல் நாடு அண்டை நாடுகளும் நம்மை ஆதரிக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அரசு விரும்புகிறது. ஆகவே தமிழர்கள் பிரச்சனைக்கு அழுத்தம் கொடுத்து இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுக்கு மனித உரிமை மீறலை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு நியாயம் வழங்குவதற்காக குரல் கொடுக்கின்ற அந்த சக்தி இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசுக்கு இல்லை என்பது கசப்பான வெளியுறவு செயலாளர் இலங்கையில தாங்க இருக்கிறாரு. இரண்டாவது என்ன பண்ணீங்க? நான் முடிச்சிடறேன் நாராயணன், நான் முடிச்சிடறேன். இரண்டாவது, நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இன்னைக்கு நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து கடல் தாமரை மாநாடு நடத்தினீங்களோ அன்னையிலிருந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் தலைவர்களுக்குள்ள உறவு வந்து துண்டித்து நீங்களே நேரடியாக அளித்துக் கொண்டீர்கள். சம்பந்தம் வந்தார், அவர் தமிழ்நாட்டில் யாரையும் பார்க்கல. நான் நண்பர் தோழர் தியாகுவை கேட்கிறேன், அவர் என்ன வைகோவை பார்த்தாரா, கலைஞரை பார்த்தாரா? இங்க இருக்கின்ற அவர்களுக்காக பல நாட்கள் போராட்டம் நடத்திய எந்த தமிழ்நாட்டு தலைவர்களுடையும் சந்திக்க நீங்கள் அனுமதிக்காமல் நீங்களே நேரடியாக கூப்பிட்டு ஏதோ எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பது போல பேசி அவர்களை ஏமாற்றி தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த உறவை காங்கிரஸ் கட்சி ஒரு நாளும் அளிக்கவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு அரசியல் சேதம் வந்தாலும் கூட நாங்கள் வந்து அந்த உறவை அதை நாங்கள் ஒரு நாளும் துண்டிக்கவில்லை. தோழர் தியாக ஒத்துக்கொள்வார். ஆனால் நீங்கள் என்னைக்கு கடல் தாமரை மாநாடு நடத்தி நீங்கள் நினைத்தீர்களோ அன்றையிலிருந்து தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்களுக்கும் இலங்கையில் உள்ள தமிழர் தலைவர்களுக்கும் உறவை துண்டித்ததுதான் நீங்கள் செய்த மிகப்பெரிய சதி. அதனுடைய பலனைத்தான் இன்று இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் இருக்கிறார். எங்களுக்கு வந்து அந்த உறவு இருந்தால் மத்திய அரசு பயப்படும். இன்று எந்த சூழ்நிலை, காவேரியாக இருந்தாலும் சரி, சிப்பட்டாக இருந்தாலும் சரி, இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிற்கு வந்து என்ன உரிமை இருக்கிறது இன்னைக்கு இந்திய அரசியல? தமிழ்நாட்டுக்கு பேசுகிற ஒரு அமைச்சர் அங்கே இருக்கிறாரா? தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்ப்பதற்கு கூட தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிலே 2ஆம் தர குடிமக்கள் ஆகிவிட்டோமே. தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்கே பாதுகாப்பு இல்லையே, எப்படி இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு வந்து மோடி அரசு பாதுகாப்பு கொடுக்க முடியும்?
சரி, நான் அதுவே உங்க இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். உங்களுடைய இறுதி கருத்து. இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு வந்து இந்திய அரசியல் வந்து யாரை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது? இல்ல முதல்ல அவருடைய கருத்து மரியாதை இருக்கிறது. மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துறேன். என்னுடைய முதல் சுற்றுல நான் காங்கிரஸ் குறித்தோ பழைய சம்பவங்கள் குறித்தோ நான் எதுவுமே பேசல. ஆனால் அவர்களுடைய அந்த துரோகத்தை மறைப்பதற்காக எப்படி காவிரி பிரச்சனையில அந்த இதே 2008 இவங்க அந்த IA-2 இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்லியிருக்குதோ அதே போன்ற ஒரு மனுவை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் அரசு. அதாவது நீங்கள் இதை விசாரிப்பதற்கு உரிமை இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க. IA-2 of 2008 மூத்த வழக்கறிஞர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அதை பார்த்து காவேரி விஷயத்துல முதல்ல இந்த ஸ்டாண்ட் எடுத்தது யாருன்றதை அவர் சொல்லட்டும். ஒன்னு. ரெண்டாவது, இந்த 2009 2014 வரையில நிற்கக்கூடிய அத்துணை நிகழ்வுகளும் சரி, அதற்கு பிறகு கடல் தாமரை மாநாடு என்பது இலங்கை தமிழர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. எதுக்காக இவரு அந்த மீனவர்கள் பிரச்சனையும் இப்போ அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிற பிரச்சனையும் இதுதான் காங்கிரசினுடைய மிகப்பெரிய ஒரு மோசடி சித்து வேலை என்பது இதுதான். இவங்க தேவையில்லாத பேசுறாங்க. அதாவது இன்னைக்கு இந்த 2.5 வருஷத்துல ஏதாவது ஒரு மீனவர்கள் சுடப்பட்டார்களான்னு கேட்டா கிடையாது. இரு நாட்டு மீனவர்களும் இரு நாட்டு தமிழ் மீனவர்களும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு உண்டான அத்தனை உதவிகளும் செய்வதாக சொல்லி இருக்கிறது மத்திய அரசாங்கத்தின் உதவியோடு. கிட்டத்தட்ட அந்த கடந்த நீங்க 4-5 மாதங்களாக பார்த்தால் தொடர்ந்து நம்முடைய இந்திய மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் சிறைப்பிடிப்பது கூட குறைந்து கொண்டு வருகிறது. இதையெல்லாம் நண்பர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அரசை பொறுத்தவரையில காங்கிரஸ் அரசு செய்த மிகப்பெரிய துரோகத்தினால் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்புகளை சரி செய்வதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க 15 வருஷம் பண்ண பிரச்சனையை நாங்க 2.5 வருஷத்துல நினைக்கிறது. தேவை என்ன? ஒரு வரிக்குள்ள முடிச்சிருங்க, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இன்றைக்கு நம்ம திரும்ப சொல்றதுதான், யாழ்ப்பாண பல்லை சொன்னது போல உண்மையில வந்து திரும்பவும் 70கள் நிலைமை உருவாகி திரும்பவும் ஒரு போருக்குள் திரும்பவும் இளைஞர்கள் வன்முறை ரீதியான ஒரு போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு கூடிய அந்த விருப்ப நிலைமையில் அங்கு உள்ள தமிழர்கள் இல்லை. ஆனால் அப்படி ஒரு அவர்கள் மீதான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அங்கு சூழலை உருவாக்கக்கூடிய செயற்பாடுகள் நடைபெறுகின்றனவோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கொலைகள் மூலமாக ஒரு போலியான பதற்றத்தை உருவாக்கி இரவு நேரங்களில் இளைஞர்கள் நடமாட முடியாமல் ஒரு பதற்ற சூழலில் அவர்களை வைத்திருப்பதற்கு இவர்கள் முனைகிறார்கள். இவர்களுக்கு வேண்டாதவர்களை இவ்வாறான ஒரு வடிவத்தில் கொள்வதற்கு கூட இது வாய்ப்பாக அமையும். ஆகவே இந்த நிலைமையில வந்து நம்ம திரும்ப வலியுறுத்துற விஷயம் தான் அரசியல் தீர்வு. இங்க ஏன்னா 2 கட்சிகளும் பற்றி பேசுனதால சொல்றேன், திரும்ப அரசியல் தீர்வு குறித்து என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அரசியல் தீர்வு குறித்து இலங்கை அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது, என்ன வாக்குறுதிகள் வழங்கியிருக்கிறது என்பதையும் இவர்கள் சொல்லணும். ஆள்வது காங்கிரஸ் என்றாலும் பாஜக என்றாலும் ஈழத்தமிழர் சிக்கலை ஒரு அரசியல் பகடையாக உருட்டியுள்ளார்களே தவிர எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைத்தால் இதை பலியிட தயாரா இருக்கிறாங்க. 1990 அணுவெடி சோதனைக்கு பிறகு சிரிமா பண்டாரநாயக்க ஆதரவு வேண்டும் என்பதற்காக கச்சைத்தீவை தாரை வார்த்தவர் தான் இந்திரா காந்தி, மறந்துவிட வேண்டாம். ராஜீவ் காந்தி ஜெயவர்தன ஆட்சியை பாதுகாப்பதற்கும் விடுதலை போராட்டத்தை ஒழித்து கட்டுவதற்கும் படை அனுப்பியவர். அவங்க உயிரை கொடுத்த ஈழ தமிழர்களுக்காக அல்ல. ஜெயவர்தனா கட்டளையின் கீழ் இந்திய படையை அனுப்பிய தேச துரோக செயல் அது. இந்திய படையை இன்னொரு நாட்டு அதிபருடைய கட்டளையின் கீழ் அனுப்பி வைத்தாங்க. ஒப்பந்தமே இதை சொல்லுகிறது. இதே 2013 தீர்மானம் வருகிற பொழுது பாகிஸ்தானோடு சேர்ந்து நிற்பதற்கு கொஞ்சம் கூட கூச்சப்படவே இல்லை இவர்கள். ஒரு பொது விசாரணை பண்ணால் சர்வதேச விசாரணை கூடாது என்று எதிர்ப்பதில் 2 பேரும் ஒன்னா நின்னாங்க. இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, அது எல்லாம் போகட்டும், இவ்வளவு பாவங்களுக்கும் ஒரு கழுவாய் தேடுங்கள். கடந்த கால தவறுகளை மீண்டும் செய்யாமல் இப்போது அந்த மக்கள் நீதி கோரி நிற்கிறார்கள். அவங்க வேற எதுவும் கேட்கல, அவங்களுக்கு நீதி வேண்டும். அந்த நீதி கோரி வருகிற மார்ச்சில் ஐநா மனித உரிமை மன்றத்தில் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிற போதாவது இதுகாறு இழைத்த துரோகங்களை கைவிட்டு அந்த மக்களுக்கு ஆதரவு நீங்க கேட்கறது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சர்வதேச விசாரணை கோருங்கள். அவர்களுக்கு அரசியல் தீர்வு வேண்டும் என்றால் ஒரு பொது வாக்கெடுப்பை கோருங்கள். இதான் நம்முடைய கோரிக்கை. இறுதிக்கருத்தை எடுத்துக்கிறேன். போரால் பாதிக்கப்பட்ட சமூகம் மிக அருகில் இந்திய தமிழ் சமூகத்துக்கு இலங்கை
தமிழர்களாகவே இருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டில் போரால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் அடையாளமாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை, தற்போதைய தேவை மறுவாழ்வு. அந்த மறுவாழ்வை ஒரு கூட்டு அடிப்படையில் யார் செய்தாலும் அது வரவேற்கத்தக்கதுதான். அது அரசுகள் மனிதநேய அடிப்படையில் அதை செய்தே ஆக வேண்டும் என்கிற காலத்தின் கட்டாயம் இங்கு இருக்கிறது. இந்த நிகழ்வு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை